வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஜிம்மில் நம்மளோட ஒர்க் அவுட்டோட இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. டெட் லிஃப்ட் எல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது பண்ணதுங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து நான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு வந்து பண்ண முடியுதுங்க. பண்ணும்போது வந்து வெயிட்டெல்லாம் அதிகமாக போட்டு பண்ண முடியுமா அப்படின்னு வந்து யோசித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுனால காலையில் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நேரம் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்குறேங்க. எங்கே விசப்பரிச்சையெல்லாம் பண்ணி இடுப்புக்கு இது பிடிச்சிக்குமா என்னமோன்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டுருக்கிறேன். ஆனால் நம்மளோட ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெயிட் போடுங்கான்னு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற. அப்படி ஜிம்முக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ வாய் கட்டுறோமோ அதை பொறுத்து தான் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 2 கிலோ தாங்க வந்து குறைஞ்சிருக்குது. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு காலில் ஜவ்வு கட்டான பிரச்சனை வந்து இருக்கிறதுனால அதுக்கு ஆப்ரேஷனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஃபுல்லாகவுமே வந்து ஒர்க் அவுட் மூலமாகவும் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது மூலிமா மட்டும்தான் வந்து நான் இந்த பிரச்சனையே வந்து சரி பண்ணேன். எனக்கு கால் நடக்க முடியாமல் போனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுதுங்க, ஹெல்த்தை தவிர நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு லைஃப் லாங் வந்து என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு பயந்து ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி என்னோடய உடம்பை நானே சரி பண்ணிக்க ஆரம்பிச்சேனுங்க. விட்டமின் டி குறைபாடும் வந்து எனக்கு இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ஃபுட் மூலியமாகவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலியமாகவும் வந்து நான் வந்து சரி பண்ணேன். அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. காலையில் நம்மளோட வீட்டு வேலைகளை கரெக்டாக முடிச்சுட்டு பார்லருக்குள்ளே வந்தாச்சுங்க. இனி ஃபர்தராக வந்து அடுத்த மேக்கப் சீசனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பேசினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆடி நோம்பி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்ருக்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குட்டி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை பார்த்துடலாமாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 4 வாழை மரம் வந்து இனி இருந்துச்சுங்க. அதில் ஒன்று பழுத்து இருந்துச்சு. காவியா, குட் மார்னிங். ஏ தாரை இப்படா கையில் பிடிப்ப. அழகாக பிடிச்சிட்டான். குட் குட் குட், தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் பொறிச்சு சாப்பிட மாட்டிருக்குதே. இது சாப்பிடலாம். இது சாப்பிடுங்கக்கா, இது சாப்பிடுங்கக்கா. ஏய் வாடா, இந்த எல்லாம் பொறிச்சு சாப்பிடுங்க. ஐயோ பிஞ்சிட்டு கையோடு வந்துருச்சு. ஐய் எங்கள் கூட்டு வாழைப்பழம். வாழைப்பூ. நான் வடை செஞ்சு தரேன், நீங்களாம் சாப்பிடுங்க. இல்லை கர 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 கரண்டியாடா முருங்காயை போட்டு. அப்படி வாதம் உடச்சிருக்கறியுமே வேண்டாமா? சரி, ஏன்னா அது மேலே போயிட்டே இருக்கு, அதான் பார்த்தேன். உடச்சு தலை. குஞ்சா செல்ல குஞ்சா செல்ல குட்டி இங்கே பற்றியா நம்ம வீட்டில் வந்தது. இந்த வாழைப்பழம் இருக்கு, நான் சாப்பிடுவேன். சாப்பிடு. எனக்கு அந்த வாழைப்பழம் நீ இதை சாப்பிட்டு பாரு, இதுதான் பழுத்தது. அது காயிடா. இது ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கு. அப்போ பழுத்துருச்சுன்னு அர்த்தம். பிளாக்காக உள்ளெல்லாம் இருக்காது. வாய்ப்பர் இதை பிக்கணும். எனக்கு அப்பச்சு போகுது. இங்கே இங்கே பாரு. இவன் ஒருத்தன். நம்மளோட ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது
இங்கே என்ன வந்தாலுமே வந்து எல்லோரும் கொடுக்கும்போது சரியாக தான் போயிடும். நிறைய காய் செடியெல்லாம் போடணும், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து நாமளே விளைவிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய இருக்குதுங்க. டைம் பத்தாமல் அதெல்லாம் செய்யவே முடிய மாட்டேங்குதுங்க. வெள்ளை சட்டை போட்டு நீங்கள் வாழைக்கறி இங்கே தான் ஆயிருப்போகுது. ரெண்டு இருக்குன்னு நினைப்பாங்க. ஒண்ணா கொடுக்கணும், ஒன்று தான் கொடுத்துருக்கேன்னு நினைப்பாங்க. அம்மாக்கு கல்பனாக்காக்கு ஒன்று காவியாக்கு, பிரியங்காக்கு ஒன்று, கோம்ஸ் ஊருக்கு போகுது அதனால வாங்கிட்டு போயின்னு ஒன்று. கரிமே எடுத்துக்கோடா உனக்கு என்ன. ஆத்தாவுக்கு, கல்பனாவுக்கு, அம்மாவுக்கு, ஜெயஸ்ரீ அக்காவுக்கு, பிரீத்திக்கு. ஏடா இப்படி இருந்து அப்புறம் அடிப்பான். மித்து ஆடி நோம்பிக்கு வந்து கோம்ஸ் கூட அவங்க ஊருக்கு போயிட்டான். நானும் யுகியும் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய். மித்து நண்டு பத்தல இந்த பக்கம் மூக்கல. நான் உனக்கு பிரியாணி கொண்டு வந்தேன், மட்டன் பிரியாணி. இந்தியன் பிரியாணி நாங்கள் சிக்கன் பிரியாணி. ஏன் சிக்கன் பிரியாணி போடுறோம்? சீரக சம்பா பிரியாணி. பிரியாணி தான் பண்ணுண்டா. கல்பனா செஞ்சது. இல்ல அது இல்ல அதிசயமா நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா? கல்பனா இருக்கல கல்பனா? இல்ல அவர்ல அவர். என்ன பண்ணுது குருவி? நண்டு குருவி என்ன பண்ணுது? பேசுதா? போயிடுச்சா? பார்த்தேன். என்ன தூள் தலை வெட்டினாரா இருக்குது? சின்ன பூனையா? அது குருவி. இந்த ஆடி நோம்பிக்கு தூரி தான் ஆட முடியாதுங்க. ஏன்னா அந்த குருவி பைப்புள்ள இந்த ஆடி நோம்பிக்கு நாங்கள் தூரி ஆடுற அந்த தூரி இருக்கிற கயிறில் தான் வந்து கூடு கட்டி வச்சுருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குதுங்க. அதுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் எங்களோட ஹால் நடுவு இடத்துலிங்க எல்லாருமே நடந்துட்டுருக்கிற இடத்துல வந்து கூடு கட்டி சந்தோஷமாக இருக்குது. அதை நம்ம இடைஞ்சல் பண்ணக்கூடாதுல்ல. குருவிக்கு என்னாச்சு தங்கம்? பூனையாமா போயிருச்சு. நான் அந்த கட்டி ஓடிருச்சு. இல்லை கூட்டம் வந்துருச்சு, பயந்துட்டு ஓடிருச்சு. குருவி என்னாச்சு? கீழே விழுந்துருச்சா? எடுத்து வச்சாங்களா? ஐயோ பறந்து போயிடுச்சா? தாத்தா போய் பார்க்கலாமா? ஹலோ கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு பாரு. எந்த நோம்பியாக இருந்தாலும் அதை எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லைங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.